ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாகவும் இதை வச்சு நம்ம இப்படி கூட பண்ணலாமான்ற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம டெய்லியும் அரைக்க மாட்டோம். 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2-3 நாள் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நம்ம அரைச்சி வச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் நமக்கு சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாது. ஸோ இஞ்சியும் பூண்டையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை மட்டும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டோன்னா பூண்டு சீக்கிரமாக அரைப்பட்டுரும், இஞ்சி அரைப்படாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இஞ்சியை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டு சேர்த்தோன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருச்சு. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னா, நான் பாதி அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜூஸை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து அரைக்கிறதுனால இதோட கலர் மாறவே மாறாது. 3 மாதம் ஆனாலும் சரி இந்த இஞ்சி பூண்டு விழுது இதே ஃப்ரெஷ்னஸோடையும் இதே வாசனையோடையும் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய கிளாஸ் டம்ளர், கிளாஸ் கப்பெல்லாம் வச்சுருப்போம். நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு இல்லை டீ காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் டம்ளருக்கு மட்டும் இல்லை, கிளாஸ் பவுல் இல்லை கிளாஸ் பிளேட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தடவை யூஸ் பண்ணும்போது நல்ல பல்லுன்னு பளிச்சுன்னு இருக்கும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவையிலே இதோட பிரைட்னஸ் எல்லாமே போயிடும். ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி இருக்கும். இதை நம்ம எவ்வளோ தான் டிஷ் வாஷர் போட்டு தேய்ச்சி கழுவினாலுமே இதோட பிரைட்னஸ் நமக்கு திரும்பவும் வரவே வராது. ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம புதுசாக கடையில் போய் எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தூளுப்பு தான் யூஸ் பண்ணணும். கூடவே நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சில் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம எப்போ போல் இந்த கிளாஸ் கப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் எல்லாம் கழுவும் போது நீங்கள் நல்ல ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் வச்சு தான் தேய்க்கணும். ஹார்டான ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சு தேய்ச்சிங்கன்னா இதில் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருங்க. எப்போவுமே கிளாஸ் ஐட்டம் கழுவும் போது நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மங்கலாக இருந்த கிளாஸ் கூட நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய டிப் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 பேட்ரி எடுத்திருக்கேன். 3மே நல்ல ஒர்க் ஆகிற பேட்ரி தான். இது AA பேட்ரி. நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூடவே நான் இன்னொரு பேட்டரியும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸ் பேட்ரி, அதாவது AAA பேட்ரி. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டாய் எடுத்திருக்கேன். இந்த டாய்க்கு நம்ம 3 பேட்ரி போடணும். 3மே AA பேட்ரி போடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் 2 AA பேட்ரி போட போகிறோம். இந்த 3வது பேட்டரிக்கு பதிலாக நான் ஒரு சின்ன சைஸ் பேட்டரி போட போகிறேன். அதாவது இந்த AAA பேட்டரி நம்ம போட்டுக்கலாம். இதுவும் நல்ல ஒர்க் ஆகிற பேட்டரி தான், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் பேட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப் எல்லாமே ஃபில் ஆகிட்டு பேட்டரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆனால் தான் இந்த டாய் நமக்கு ஒர்க் ஆகும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயிலை நான் காட்டுற மாதிரி நல்லா மடித்து இந்த சைஸில் கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த அலுமினியம் ஃபாயிலை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேட்டரியை மாட்டினீங்கன்னா பேட்டரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும்.
இப்போ நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாய் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக காட்டணுமேன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டாய் எடுத்து செஞ்சு காட்டுறேன். இந்த டிப்பை நீங்கள் வந்து டிவி ரிமோட்க்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற வால் கிளாக்குக்கு, எதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பேட்டரியோட சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலையோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியும் நமக்கு வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், கீழே விழாது. ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் கரெக்டான சைஸில் பேட்டரி இல்லைன்னா நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் கழுவும் போது பார்த்திங்கன்னா கழுவி முடித்ததுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து மீனெல்லாம் கழுவுனோன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் வரும். இதை வந்து நம்ம என்ன தான் சோப், ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு கழுவுனாலும் இந்த ஸ்மெல் வந்து நமக்கு அந்தளவுக்கு போகாது, மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க ஒரு பொருளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூத் பேஸ்ட் தான். இது வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கை ஃபுல்லாகவே இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம எப்போவுமே சோப் போட்டு கழுவுவோம்ல, அதே மாதிரி இதையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டூத் பேஸ்ட் போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் நான்வெஜ்ஜோட ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து நான்வெஜ் கழுவி முடித்ததுக்கப்புறமா இந்த சிங்கையும் இதே டூத் பேஸ்ட் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த சிங்க்லையும் நம்ம வந்து நான்வெஜ் கழுவுன ஸ்மெல் சுத்தமாக வராது. அதாவது கவுச்சி வாடைன்னு சொல்லுவாங்கள்ல, வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கேக் செய்யும்போது இல்லை ஒரு சில ரெசிபி செய்யும்போது முட்டையிலேருந்து மஞ்சள் கருவை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். அதாவது நமக்கு வந்து வெள்ளைக்கரு மட்டும் தேவைப்படும், மஞ்சக்கரு வந்து வேணான்னும் போது நம்ம வந்து தனியாக பிரிப்போம். ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு சிரமமான வேலையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த வித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் ரொம்ப நீட்டாக இதை நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, முட்டையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் வந்து முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை, எப்போவுமே வெளியிலே தான் இருக்குன்னா ரொம்ப நல்லது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இதை பிரித்து எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் உடனே இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி தான். இந்த ஜல்லிக்கரண்டியை இந்த பவுல் மேலே நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இந்த முட்டையை நான் இந்த கரண்டி மேலே உடச்சி விட்டுடுறேன். இந்த கரண்டியை வந்து நீங்கள் லைட்டாக ஆட்டுனீங்கனாலே போதும். இந்த வெள்ளைக்கரு வந்து இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வடிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்க பாருங்கள். ஸோ இந்த பவுலில் நமக்கு வெள்ளைக்கரு எல்லாமே தனியாக கலெக்ட் ஆகிடும். கரண்டியில் மஞ்சள் கரு மட்டும் இருக்கும். இதையே நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த முட்டையில் உடனே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டையை எடுத்து உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வெள்ளைக்கரும் நல்ல டைட்டாக ஜெல் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ஜல்லிக்கரண்டி வழியாக நமக்கு வந்து சரியாக வெளியில் வராது. ஆனால் வெளியில் இருக்க முட்டை வந்து ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கும் அதோட வெள்ளைக்கரும். ஸோ அதை வந்து இந்த ஜல்லிக்கரண்டி வழியாக நம்ம ஈஸியாக தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.